Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு டேஸ்டியா நம்ம ட்ரெடிஷனல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போறோம். வெண் பொங்கல். இது செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கிளாஸ், பாசிப்பருப்பு 1/2 கிளாஸ், பால் 1 கிளாஸ், மிளகு 2 ஸ்பூன், நெய் 3 ஸ்பூன், கறிவேப்பிலை, ஜீரகம் 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய் 2, பெருங்காயம் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. மூணு நிமிஷம் வறுத்தா போதும், நல்ல வாசனை வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசியை நல்லா கழுவிட்டு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம பொங்கல் பண்ணலாம். 1.5 கிளாஸ் அரிசி பருப்புக்கு 5 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 4 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் பால் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பால் இல்லை தேங்காய் பால் எது வேணால் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி, உப்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க. நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் இந்த பொங்கலை பண்ணலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி வச்சுருங்க. இப்போ பொங்கலுக்கான தாளிப்பு பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணி 2 ஸ்பூன் நெய், மிளகு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க, ஜீரகம், முந்திரி பருப்பு, கடைசியாக 1/2 ஸ்பூன் பெருங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இது பொங்கலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சட்னி, சாம்பார், வடை கூட சேர்த்து சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்டியான வெண்பொங்கலை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இண்டியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.